பாடம் 15 Data Manipulation through SQL using Python. அதாவது SQL மூலம் தரவுகளை கையாளுதல். இவ்வாறு செய்வதற்கு நாம் SQLite என்ற ஒரு சிறு தரவுத்தளத்தை பயன்படுத்தும். இதுவரை MySQL என்றால் என்ன என்று பார்த்தோம். எடுத்துக்காட்டாக இதில் இது போன்ற கட்டளைகளை நாம் பலமுறை பயன்படுத்தியிருக்கிறோம். இது MySQL என்கின்ற சர்வர் இருந்தது. அத்துடன் நாம் இது போன்ற கட்டளைகள் create database, show databases, use student database and so on. இது போன்ற கட்டளைகளை நாம் கொடுத்து இங்குள்ள தரவுகளை நாம் உருவாக்கி இதை மாற்றி பிறகு வெளிக்கொணர்ந்து பிறகு சேமித்து இவ்வாறு நாம் பல வகையாக செய்து கொண்டிருந்தோம். இவற்றையெல்லாம் நாம் எங்கே செய்தோம்? இதில் இதோ இந்த கமாண்ட் லைன் விண்டோ, அதாவது கமாண்ட் ப்ராம்ப்ட் விண்டோ என்ற சாளரத்தில் நாம் கட்டளைகளை கொடுத்து அது இங்கே வரும். பிறகு விடைகள் இங்கிருந்து இங்கே வரும். இங்கே கட்டளைகளை காட்டிருக்கிறேன். இது கட்டளைகளை கொடுக்கின்ற சாளரம். இது தரவுகள் அட்டவணை வடிவத்தில் இருக்கும். இவற்றையெல்லாம் நாம் இதுவரை பார்த்திருக்கின்றோம். இனி இந்த பக்கத்தில் SQLite 3 என்பதை நாம் அறிமுகப்படுத்தியாக வேண்டும். SQLite 3 என்பது ஒரு சிறு தரவுத்தள அமைப்பு. இதை நாம் ஏற்கனவே முதல் பக்கத்தில் சொல்லியிருக்கின்றோம். இதை எவ்வாறு பயன்படுத்துவது? நீங்கள் கமாண்ட் லைன் விண்டோவுக்கு போய் இது போன்று அடிக்க வேண்டும். இதோ அடித்திருக்கிறேன் பாருங்கள். முதலில் நான் இதை விளக்கிவிட்டு நாம் இங்கே செல்வோம். SQLite 3 என்று சொல்லி உங்களுக்கு விருப்பமான பெயரை இங்கே அடிக்க வேண்டும். எடுத்துக்காட்டாக test.db என்று அடித்திருக்கிறேன். இவ்வாறு அடித்தால் உங்களுக்கு ஒரு டேட்டாபேஸ் உருவாகும். அதனுடைய பெயர் test.db. ஏற்கனவே test.db இருந்தால் SQLite 3 அதை எடுத்துக்கொள்ளும். அப்படி இல்லை என்றால் புதிதாக அது ஒன்றை உருவாக்கும். ஒன்று கவனிக்க வேண்டும். இவ்வாறு ஹேஷ் போட்டால் இது கமெண்ட் லைன் என்ற அர்த்தம். அடுத்து என்னென்ன டேட்டாபேஸ் இருக்கின்றன, அதாவது டு ஷோ டேட்டாபேசஸ், நீங்கள் டாட் டேட்டாபேஸ் என்று அடித்தால் இருக்கின்ற டேட்டாபேஸ் எல்லாம் அது காட்டும். அந்த டேட்டாபேஸில் நீங்கள் ஒரு அட்டவணையை உருவாக்கலாம். இது நமக்கு ஏற்கனவே தெரிந்துதான். கிரியேட் டேபிள், ஸ்டூடெண்ட், பேர் ஒரு சரம், வயது ஒரு இன்டிஜர், ஒரு டேபிள் ஒன்று உருவாகும். சரி, உருவாகிய டேபிள்களை காட்டுங்கள் என்று சொன்னால் இதோ இங்கே காட்டும். இங்கே காட்டவில்லை, அது இங்கே வரும். அதில் இன்சர்ட் நம்முடைய தரவுகளை இன்சர்ட் செய்து கொள்ளலாம். அடுத்து இன்சர்ட் செய்த தரவுகளை காட்டு என்றால் இது காட்டும். டேபிள் வேண்டாம் என்றால் டிராப், இருக்கின்ற டேபிளை காட்டு என்றால் காட்டும். இப்படியே போய்கொண்டிருந்து கடைசியில் நமக்கு டேட்டாபேஸ் விட்டு வெளியே வர வேண்டும் என்றால் டாட் குவிட் என்று சொன்னால் நாம் வெளியே வந்து விடுவோம். அதை நாம் விளக்கமாக ஒவ்வொன்றாக காட்டுவோம். இது SQLite 3 டெஸ்ட் டேட்டாபேஸ். டெஸ்ட் டேட்டாபேஸ் ஒன்று உருவாகி இருக்கின்றது. அதை காட்டு என்று நான் கேட்கிறேன். இதோ காட்டியிருக்கிறது பாருங்கள். இந்த ஃபோல்டரில் இதோ இருக்கிறது test.db. சரி, இந்த டேட்டாபேஸில் கிரியேட் a டேபிள். டேபிள் பெயர் என்ன? ஸ்டூடெண்ட். அதனுடைய ஃபீல்ட் என்ன? காலங்கள். நேம் which is a string of 10 characters, வயது இன்டிஜர். ஒரு டேபிள் ஒன்று உருவாகி விட்டது. அதை காட்டு. இதோ அதை காட்டு. இது காமெண்ட் இல்லையா? நான் ஏற்கனவே சொன்னேன், இது காமெண்ட். டேபிளை காட்டு என்றால் இதோ காட்டுகின்றது. இந்த டேபிளில் இன்சர்ட் into that table, நேமில் முத்து, வயதில் 13 ஒரு வரிசை உருவாகி இருக்கும். இது போல முத்து 15. இன்னொன்று நேம் அல்லி, வயது 14. இதோ இது போல 2 வரிசைகளை உருவாக்க வேண்டும். உருவாக்கிவிட்டது. உருவாக்கியதை காட்டு என்றால் இதோ பாருங்கள். இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது இந்த டேபிள் எவ்வாறு நமக்கு காட்டப்பட்டுள்ளது என்பது. MySQLில் நீங்கள் select star from student என்று போட்டால் உங்களுக்கு இப்படி வரும் டேபிள், தரவு அட்டவணை. ஆனால் இங்கே பாருங்கள், முத்து 13 வந்திருக்கின்றது. ஆனால் நடுவில் ஒரு கோடு இருக்கின்றது. இது போல ஒரு அட்டவணை மாதிரி இல்லை, இப்படி இருக்கின்றது. இதுதான் ஒரு வரிசை. அல்லி 14, முத்து 13. இது SQLில், MySQLில். இது SQLite 3இல். அடுத்து நீங்கள் கவனிக்க வேண்டியது, இங்கே காலத்தினுடைய பெயர்கள் இருக்கும். நேம், ஏஜ், அது இங்கே இல்லை. இது தரவுகளை மட்டும்தான் காட்டும். மேலே உள்ள காலத்தினுடைய பெயர்களை காட்டாது. இது வேண்டுமென்றால் நாம் அதற்கென்று தனியாக ஒரு கட்டளை இருக்கின்றது, அதை பயன்படுத்த வேண்டும். சரி, இனிமேல் நமக்கு இந்த டேபிள் வேண்டாம் என்றால் டிராப் டேபிள் வழக்கம் போல. அடுத்து SQLiteல் நாம் டேட்டாபேஸை டிராப் பண்ண முடியாது. எனவே என்ன செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் SQLite விட்டு வெளியே வந்து டாட் குவிட் என்று போட்டு நீங்கள் டைரக்டரி
என்கின்ற கமாண்டை பயன்படுத்தினால் test.db இருக்கிறதா என்று கேட்டால் இதோ இருக்கிறது என்று வரும். அதை நீங்கள் ரிமூவ் செய்து கொள்ளலாம். எப்படி? யூசிங் rm கமாண்ட். இதெல்லாம் உங்களுக்கு தெரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். test.db இருக்கிறதா என்றால் இல்லை, does not exist என்று வரும். இப்படித்தான் நீங்கள் இந்த டேட்டாபேஸை நீக்க முடியும். SQLite இல் டேட்டாபேஸை ரிமூவ் செய்வதற்கு உங்களுக்கு நேர கமாண்ட் கிடையாது. ஒன்று சொல்ல மறந்துவிட்டேன். SQLite 3ஐ நீங்கள் பதிவிறக்கம் செய்ய தேவையில்லை. இதோ பதிவிறக்கம் செய்ய தேவையில்லை. அது ஏற்கனவே நமக்கு பைத்தானில் கிடைக்கின்றது. எனவே நீங்கள் நேர பயன்படுத்திக் கொள்ளலாம். சரி, இந்த பாடத்தில் நாம் என்ன செய்ய போகிறோம் என்றால், நம்முடைய நோக்கம் இந்த SQLite விண்டோவை பயன்படுத்துவது அல்ல. அதற்கு பதிலாக இந்த SQLite என்ஜினை பயன்படுத்தி, அதாவது புரோகிராமை பயன்படுத்தி நம்முடைய டேட்டாபேஸ் இங்கே இருக்கின்றது, அதை பைத்தானை வைத்துக்கொண்டு எவ்வாறு நாம் அதை அணுகுவது, மாற்றுவது, இப்படி இதை வைத்துக்கொண்டு நீங்கள் இதை அணுகலாம். இந்த கமாண்டுகளை வைத்துக்கொண்டு இங்கே வரலாம், போகலாம். இதற்கு பதிலாக நாம் இங்கே செய்ய போகிறோம். பைத்தானை வைத்துக்கொண்டு எவ்வாறு SQLite வழியாக நம்முடைய தரவுகளை சேமிப்பது, எவ்வாறு எடுப்பது, எவ்வாறு கணக்கீடுகள் செய்வது என்பதை பற்றி தான் நாம் பார்க்க போகின்றோம். இங்கே இதோ பாருங்கள், இது போன்ற கிரியேட், இன்சர்ட், டிராப் போன்ற கட்டளைகள் பைத்தானில் நாம் பயன்படுத்துவோம். இதோ இன்சர்ட். ஓகே, இதை எவ்வாறு செய்வது என்பதுதான் இந்த பாடத்தின் நோக்கம்.